Unit 5 Office Applications 3 அதில் Part 2 என்னென்ன topics? Table creation in MS Access, table creation in OO Base, and working with tables. Table creation in MS Access. Accessல எப்படி ஒரு டேபிள கிரியேட் பண்ணணும்? How will you create a table in MS Access? Creating a table. எங்க போகணும் அதுக்கு? டேட்டாபேஸ்ல கிரியேட்னு போய் டேபிள்ஸ்னு எடுக்கணும். அப்ப tables are created in 3 methods generally. Access பொறுத்த வரைக்கும் 3 வழிகள்ல டேபிள கிரியேட் பண்ணலாம். அது COA சிலபஸ்ல கொடுத்திருக்கு. So என்னென்ன? Entering the fields and records directly. அதாவது ஒரு டேபிள்னு கிரியேட் பண்ண உடனே டைரக்டா அதுலயே ஃபீல்டு அதுலயே ரெக்கார்ட்ஸை என்டர் பண்ண முடியும். அடுத்தது using table templates with default fields. ஏற்கனவே டிஃபால்ட்டா கொடுத்திருக்கக்கூடிய டேபிள் டெம்ப்ளேட்ஸை எடுத்து நாம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு using design view. டிசைன் வியூல போய் நம்ம ஃபீல்டு தென் அதனோட கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் இதெல்லாம் சூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்ப கீழே பாருங்க அந்த பிக்சர் போட்டிருக்கு. டேபிள் டெம்ப்ளேட்ஸ், ஷேர்பாயிண்ட் லிஸ்ட், டேபிள் டிசைன். ஓகே, இதுல பாக்கி மூணையும் பார்த்தோம். அது என்ன ஷேர்பாயிண்ட் லிஸ்ட் அப்படின்னா, இட் ஆக்சுவலி என்ன ஒரு லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸை நம்ம ஏற்கனவே ஷேர் பாயிண்ட் சைட்னு ஒன்று இருக்கு அதுல கிரியேட் பண்ணிடுறது. அதுக்கப்புறமா நாம என்ன கரண்டா டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோமோ டேட்டா பேஸ்ல அதை அதுக்கு லிங்க் பண்ணி கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். Table creation in OpenOffice Base. Creating a table. Databaseல tablesங்கிற ஆப்ஷன் எடுப்போம். Tables are created in 3 methods. Tables in design view, using wizard with the default fields, create view. இப்ப கீழே பிக்சர்ல பாருங்க, tables அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்தா create table in design view, use wizard to create table, அதாவது templates அதிலிருந்து எடுத்து பண்ணிக்கலாம். then create view அப்படின்னா இந்த டேபிள்ஸ்க்கு view create பண்றோமான்னா இல்ல, create viewங்கிற அந்த ஆப்ஷனை எடுத்து ஒரு டேபிளை கிரியேட் பண்றோம்னு அர்த்தம். working with tables. tables கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா what are the different types of actions or options we can have while working with tables அப்படிங்கறத தான் இனி வரப்போற ஸ்லைட்ஸ்ல ஒன்னொன்னா பார்க்க போறோம். What is a primary key? So before creating a table, இது ரொம்ப important. Primary key னா என்ன? A unique key which identifies a record in a base. பேஸ்ல கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதாவது அடையாளம் காண்பதற்கு ஒரு யூனிக் கீ யூஸ் பண்ணிக்கும் பேஸ். அதுதான் பிரைமரி கீ. No two records can have the same primary key in a table. ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்ல 2 ரெக்கார்டோ இல்ல 3 ரெக்கார்டோ ஒரே பிரைமரி கீ வச்சுக்குமானா கிடையாது. No two records can have the same primary key. To avoid duplicate entry of records. So இந்த primary key-ய duplicate entry of records avoid பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணிக்கிறோம். Next, indexing a primary key.
See, for example, ஒரு டேபிள கிரியேட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்கா பிரைமரி கீயை போடட்டுமான்னு ஒரு கொஸ்டின் வரும். எஸ்ன்னு நம்ம கொடுத்த உடனே பிரைமரி கீ போட ஆரம்பிச்சிடும். அதுதான் ஐடின்னு சொல்லுவோம். வேறஸ் அந்த பிரைமரி கீங்கிறது எந்த இடத்துல இருக்கு ஏற்கனவே அத வேற ஒரு இடத்துக்கு மாத்தி கொடுக்கறது. ஐடி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த பிரைமரி கீ 1 2 அப்படின்னு போடும் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும். நாம என்ன பண்ணலாம், அந்த பிரைமரி கீய அதனோட ஃபீல்டு ஏற்கனவே என்ன இருக்கோ அதை விட்டுட்டு வேற ஒரு ஃபீல்டுக்கு இண்டெக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், குறியீடு செய்து கொடுக்கலாம். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். To create an index as a primary key to the list of fields for a given table. ஒரு கொடுத்திருக்கிற டேபிள்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும் பொழுது அதை இண்டெக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நாம இண்டெக்ஸிங் எ பிரைமரி கீங்கிற மெத்தடை பயன்படுத்துறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? Open a table in design view. கிரியேட் பண்ண ஒரு டேபிளை டிசைன் வியூல ஓபன் பண்ணணும். பண்ணிட்டா ஒரு மெனு பார் மாதிரி வரும். அதுல போய் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஷோ பார் ஹைடுங்கிற ஆப்ஷனை எடுக்கணும். அதுல இண்டெக்ஸஸ் அப்படின்னு இருக்கு. சோ அதை எடுத்து செலக்ட் a field. எந்த ஃபீல்டுக்கு இப்ப நாம இந்த பிரைமரி கீயை இண்டெக்ஸா மாத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணிட்டு go to index properties. அந்த இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே ஒரு விண்டோ வரும். அதுலதான் நம்ம ஒரு ஃபீல்ட செலக்ட் பண்றோம். அப்ப அந்த விண்டோலயே கீழே பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். அதுல எஸ் அப்படின்னு பிரைமரி கீ ரோக்கு நேரா எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே எங்க இருந்துச்சோ அந்த பிரைமரி கீ இப்ப நாம எந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணினோமோ அதுக்கு அது டிரான்ஸ்பர் ஆயிடும். சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஐடி அதுக்கு பக்கத்துல ஒரு கீ சிம்பல் மாதிரி லெஃப்ட்ல எல்லோ கலர்ல தெரியுது. சோ அதுதான் பிரைமரி கீ. அதாவது ஐடிங்கிறது ஆட்டோ நம்பர்ல கொடுத்துருக்கோம். சோ என்ன ஆயிருக்குன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு நம்பர் அது போட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஐடிங்கிற அந்த ஃபீல்டுக்கு இருக்கிற பிரைமரி கீய நான் இப்ப வேற ஒரு ஃபீல்டுக்கு மாத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆப்ஷன் தான் இப்ப மேல பார்த்தோம். சோ இப்ப நான் சிட்டி அப்படிங்கிறதுக்கு மாத்த போறேன். சோ அப்படி மாத்திட்டோம்னா என்ன ஆகுது பாருங்க, நெக்ஸ்ட் பிக்சர்ல தெரியுது. சிட்டிக்கு பக்கத்துல அந்த கீ சிம்பல் வந்துடுச்சு. சோ இதுதான் இண்டெக்ஸிங் அ பிரைமரி கீ. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே போத் ஃபார் தியரி அண்ட் பிராக்டிக்கலுக்கு தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80% practical oriented தியரியா தான் டீல் பண்ணியிருக்கோம். Relationship. How will you create relationship between tables? To create a relationship between two tables, என்ன பண்ணணும்? Database toolsல போய் relationshipங்கிற ஆப்ஷன் எடுக்கணும். இது MS Accessல. இதே டூல்ஸ்ல ரிலேஷன்ஷிப், இது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்சர்ட் டேபிள்ஸ் டு கிரியேட் ரிலேஷன்ஷிப். எந்த ரெண்டு டேபிளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றோமோ அந்த ரெண்டு டேபிளை இன்சர்ட் பண்ணிக்கோ. இதுல இன்னொரு பாயிண்ட் நாம ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்னா அந்த டேபிள்ஸுக்கு ஒரு காமன் ஃபீல்டு இருக்கணும். காமன் ஃபீல்டு இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், drag the common field from one table to another. எது காமன் ஃபீல்டா ரெண்டுத்துக்கு கொடுத்துருக்கோமோ சோ ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு அந்த காமன் ஃபீல்டை நோக்கி drag பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். இப்ப வர பிக்சர்ல பாருங்க, ரைட் சைட் டேபிள் 1 இருக்கு, லெஃப்ட்ல டேபிள் 2 இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமன் ஃபீல்டா இருக்கிறது என்ன அப்படின்னா நேம். அப்ப இந்த நேமை டிராக் பண்ணி டேபிள் 1ல கொண்டு போகும்போது ஒரு லைன் நடுவுல தெரியுது. அதுதான் ரிலேஷன்ஷிப்புக்கான ஐடென்டிஃபிகேஷன்.
So they are related. Next, table totals. இது MS Accessல இருக்கு. Table totals அப்படின்னா என்ன அர்த்தம்? To add a total row in the table. நம்ம டேபிள ரெக்கார்ட்ஸோட கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு டோட்டல் ரோவை அந்த டேபிளுக்கு கிரியேட் பண்ண வேண்டி வரலாம். அதற்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஓப்பன் அ கிரியேட்டட் டேபிள். அதுக்கப்புறமா ஹோம்ல ரெக்கார்ட்ஸ்ல டோட்டல்ஸ் அப்படின்னு போடணும். அந்த ஆப்ஷன் எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் ரோ இஸ் இன்சர்டட். எதுக்கு கீழே? ஐடி காலத்துக்கு கீழே ரோவா டோட்டல் ரோ வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா choose the option from the drop down menu in total row. ஸோ டோட்டல்ங்கிறது அங்க வந்துருச்சு, ஐடி காலத்துக்கு கீழே வந்துருச்சு. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரு ஃபீல்டுக்கு கீழேயும் போய் ஒரு டிராப் டவுன் மெனு தெரியும். அதை கிளிக் பண்ணினோம்னா என்ன அந்தந்த ஃபீல்டுக்கு நாம பண்ணணும், அதுல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கவுண்ட் த நம்பர்ஸ் வரலாம், சம் பண்ணுன்னு வரலாம், ஆவரேஜ் பண்ணுன்னு வரலாம், மேக்சிமம் வேல்யூ என்னன்னு காமி, மினிமம் வேல்யூ என்னன்னு காமி, இது மாதிரி வரும். அதுல நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணின உடனே அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கு கீழேயும் அது என்ன பர்டிகுலர் நம்பர் வரணுமோ அது வந்துடும். இப்ப இந்த பிக்சர் பாருங்க. இதுல டேபிள் 1ல நேம், ஏஜ், சிட்டி இருக்கு. நேம்ல ஒரு 4 இருக்கு, ஏஜ்ல அதே மாதிரி கொடுத்திருக்கு, சிட்டில ஒரு 4 இருக்கு. ஆனா நம்ம ஹோம்ல போய் ரெக்கார்ட்ஸ்ல போய் டோட்டல்ஸ் சொன்ன உடனே ஐடி காலத்துக்கு கீழே டோட்டல் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்க. சோ அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேம் ஃபீல்டுக்கு கீழே பார்த்தா 4ன்னு இருக்கு. இப்போ என்ன காரணம்னா அங்க ஒரு டிராப் டவுன் மெனு இருந்தது, அதை கிளிக் பண்ணி கவுண்ட் தி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. சோ கவுண்ட் பண்ணி எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 4 இருக்கு. அந்த 4 அப்படின்னு அங்க காமிச்சிருச்சு. அடுத்தது ஏஜ்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆவரேஜ்ங்கிற ஆப்ஷன் எடுத்திருக்கு. அதனால அதுல இருக்கக்கூடிய ஏஜ் எல்லாம் ஆட் பண்ணி அதனோட ஆவரேஜ் அங்க போட்டுடுச்சு. அடுத்தது சிட்டி, அதுலயும் அதே மாதிரி கவுண்ட் த ரெக்கார்ட்ஸ். சோ எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சோ இதுதான் டேபிள் டோட்டல்ஸ். சப் டேட்டா ஷீட், இது MS Accessல இருக்கு. என்ன அர்த்தம்? A data sheet which is nested within another data sheet. அதாவது ஒரு டேட்டா ஷீட்டுக்குள்ள இன்னொரு டேட்டா ஷீட் உள்ள வர்றது, கூடு மாதிரின்னு வச்சுக்கலாம். அதான் நெஸ்டட், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அது மாதிரி வர்றதுதான் சப் டேட்டா ஷீட். இதுக்கு என்ன பண்ணணும்? என்ன ப்ரொசீஜர்? அதுக்கு create 2 tables. For example, table 1 and table 2. ஆனா இது ரெண்டுத்திலையும் கண்டிப்பாக காமன் ஃபீல்டு ஒன்று இருந்தே ஆகணும். Then open a table, that is table 1 அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுப்போம். அப்ப அந்த டேபிள் 1க்குள்ளதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டேபிள் 2வை சப் டேட்டா ஷீட்டா கொண்டு வர போறோம். சோ இப்ப எங்க போகணும்? ஹோம்ல ரெக்கார்ட்ஸ், அதுல மோர், அதுல சப் டேட்டா ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுப்போம். எடுத்த உடனேயே ஒரு விண்டோ வந்து எந்த டேபிள இப்ப டேபிள் 1க்குள்ள சப் டேட்டா ஷீட்டா போட போற அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வரும். சோ நம்ம என்ன பண்ணலாம்? டேபிள் 2 அப்படின்னு எடுத்து கொடுக்கலாம். அப்படி எடுத்து கொடுத்த உடனேயே இப்ப மேல வருது பாத்தீங்கன்னா டேபிள் 2. இந்த டேபிள் 2வை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம டோட்டல்ஸ்ல டேபிள் 1 பார்த்தோம், டேபிள் 2 இப்ப புதுசா கிரியேட் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, டேபிள் 1க்குள்ள இப்ப இந்த டேபிள் 2 வந்திருக்கு. அதாவது செலக்ட் த டேபிள் 2 அப்படின்னு நாம சொன்ன உடனேயே என்ன ஆகும் அப்படின்னா டேபிள் 1க்குள்ள அந்த டேபிள் 2வினுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் ஆயிருக்கும்.
பட் அது விஷுவலா நமக்கு தெரியாது இப்போ. ஆனா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, நீங்க டேபிள் 1 கீழே இருக்கா, அதுல பாருங்க ஐடிக்கு முன்னாடி ஒரு பிளஸ் சிம்பல் வந்திருக்கு. சோ அந்த பிளஸ் சிம்பல் தான் டேபிள் 2க்கான ஐடென்டிஃபிகேஷன். சோ ஒவ்வொரு ஃபீல்டும், இப்ப தாரா, ஆர்யா, ரிஷி, மாயா அப்படின்னு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாயாங்கிற 4th ரெக்கார்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளஸ் சிம்பலை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன ஆயிருக்கு, அதுல இருக்கிற டேட்டா காமிக்குது. சோ மேல டேபிள் 2ல நேம் அண்ட் அட்ரஸ் இருந்தது, கீழே டேபிள் 1ல நேம், ஏஜ், சிட்டி இருக்கு. சோ டேபிள் 1க்குள்ள டேபிள் 2வினுடைய கரஸ்பாண்டிங் ரெக்கார்டுனுடைய அட்ரஸ காமிக்கும். சோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே மாயா அப்படிங்கிறதுக்கு நேரா அந்த டேபிள் 2ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை இங்க காமிக்குது. சோ நம்ம எந்த ரெக்கார்டுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி பண்றதுக்கு பேரு தான் சப் டேட்டா ஷீட். இன்சர்ட் an object, that is field. இது MS Accessல இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? To insert one of the field values from one table to another. அதாவது 2 டேபிள் இருக்கு, காமன் ஃபீல்டு இருக்கு. ஆனா ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீல்டு வேல்யூஸ, அதாவது அங்க என்ன ஃபீல்டு கிரியேட் பண்ணோமோ அதனோட வேல்யூ என்ன அங்க கொடுத்தோமோ அதை இன்னொரு டேபிளுக்கு உள்ள கொண்டு வரது. அதுதான் to insert an object. Create 2 tables, tables 1 and 2. Open a table in design view. எந்த டேபிள்குள்ள இன்னொரு டேபிளினுடைய ஃபீல்டு வேல்யூவை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, சோ அந்த டேபிளை நம்ம டிசைன் வியூல ஓபன் பண்ணணும். சோ டேபிள் 2க்குள்ள டேபிள் 1னுடைய ஃபீல்ட கொண்டு வர போறோம். டேபிள் 2வை இப்ப டிசைன் வியூல ஓபன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கிரியேட் a field. டேபிள் 2ல அந்த ஃபீல்டு இல்ல, 1ல இருக்கு. அந்த ஃபீல்ட, ஏஜ்ங்கிற ஃபீல்ட இங்க நம்ம கிரியேட் பண்றோம். பண்ணிட்டு அதனோட டேட்டா டைப்பை நம்பர்னு எடுக்க கூடாது. ஜெனரலி ஏஜ்னா நம்பர்ங்கிறது தான் அதனோட டேட்டா டைப். ஆனா நம்ம இப்போ இன்சர்ட் அன் ஆப்ஜெக்ட் பண்ணும்போது அதுல ஏஜ்ங்கிறதுக்கு நம்ம டேட்டா டைப்பை லுக் அப் விசார்ட் அப்படின்னு எடுக்கணும். அப்படி எடுத்த உடனே ஒரு லுக்அப் விசார்டுக்கான ஒரு விண்டோ வரும். அதுல எந்த ஃபீல்ட நீ இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிற, எந்த டேபிள்ல இருந்து அப்படின்னு கேட்டுட்டு வரும். சோ நாம என்ன பண்ணலாம், செலக்ட் த டேபிள் அண்ட் த ஃபீல்டு. எந்த டேபிள் வேணும், அதுல எந்த ஃபீல்டு வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடும். சோ இப்ப நம்ம டேபிள் 2வை டிசைன் வியூல ஓபன் பண்ணினோம். இப்ப டேபிள் 1ல இருக்கிற அந்த ஏஜ்ங்கிற ஃபீல்டுல உள்ள வேல்யூஸ் தான் வரணும்னு சொல்றோம். Then use drop down arrow to insert the values in table 2. Actually select the table and the field ன்னு கொடுத்த உடனேயே க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணின பிறகு சேவ் ஆயிடும் டேபிள் 2. இப்ப நாம டேபிள் 2வை ஓபன் பண்ணும்போது அதுல ஏஜ்ங்கிற ஃபீல்டு புதுசா வந்திருக்கும், ஆனா வேல்யூஸ் இருக்காது. சோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கு நேரா போனா யூஸ் drop down arrow, ஒரு drop down arrow இருக்கும், to insert the values. அந்த வேல்யூஸை டேபிள் 2ல இன்சர்ட் பண்ணிக்கும். எங்க இருந்து எடுத்திருக்கிறது, டேபிள் 1ல இருந்து அந்த வேல்யூவை எடுத்திருக்கு. சோ இப்ப நீங்க பாக்குறது டேபிள் 1. அதுல ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, சிட்டி இருக்கு. நம்ம டேபிள் 2 ஏற்கனவே பார்த்தோம். அதுல என்ன இருந்தது, நேமும் அட்ரஸும் மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கோம், அது டிசைன் வியூல போய் ஏஜ்ங்கிற ஃபீல்ட கொடுத்து டேட்டா டைப்பை லுக்அப் விசார்ட் மூலமா எடுத்து கொடுத்துட்டோம். சோ இப்ப என்ன ஆகும், டேபிள் 2ல அந்த ஏஜ்ங்கிற ஃபீல்டு எல்லோ கலர்ல தெரியுது பாருங்க, வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆனா வேல்யூஸ் டைரக்டா இல்ல. ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் மெனு தெரியுது. அந்த டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணின உடனே அந்த டேபிள் 1ல இருக்கக்கூடிய ஏஜஸ வரிசையா காமிக்குது. சோ அதை எடுத்து நாம இங்க இன்சர்ட் பண்ணிக்க முடியும். டேபிள் ஃபில்டர், இது ஓபன் ஆஃபீஸ் பேஸ்ல இருக்கு.
to view only a single or more tables from the list of tables created by applying table filter. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ்ல இருந்து ஒன்னோ இல்லைன்னா அதற்கு மேற்பட்டோ நம்ம டேபிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டேபிள் ஃபில்டரை பயன்படுத்தி கொள்ளலாம். டூல்ஸ்ல ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கணும். எடுத்த உடனேயே ஒரு லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது காமிக்கும். அதுல நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் த டிக் மார்க். அந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் பை டிஃபால்ட் டிக் ஆகி வந்திருக்கும். எந்த டேபிள்ஸ்லாம் நமக்கு வேண்டாமோ பார்க்க வேண்டாமோ அதுக்கெல்லாம் டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் த டிக் மார்க் எகெயின்ஸ்ட் அன்வான்டட் டேபிள்ஸ். இது பண்றது டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல, ஜஸ்ட் விசிபிலிட்டிக்கு இல்லாம பண்றது, அதாவது ஹைட் பண்ணி வைக்கிறது, அவ்வளவுதான். So after applying the filter, the database should be closed and reopened to see the filtered tables. இப்படி நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உடனே அது மறைஞ்சது தெரியாது. அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஓபன் பண்ணும்போது தான் எதெல்லாம் நம்ம வேண்டான்னு டிக் மார்க் எடுத்தோமோ அந்த டேபிள்ஸ் எல்லாம் விசிபிலிட்டிக்கு இல்லாம இருக்கும். Invisible tables are again visible at any time by adding tick mark. So மறைச்சு வச்ச அந்த டேபிள்லாம் again விசிபிலிட்டிக்கு கொண்டு வரலாம். எப்படி? by adding tick mark. So இப்ப கீழே பாருங்க, இது லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னு காமிச்சிருக்கு. எல்லாத்துலயும் பார்த்தா லெஃப்ட் சைட்ல பாருங்க டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 5, வியூ 3 அப்படிங்கிற டேபிள்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ரைட் சைட்ல எந்த 2 டேபிள் மட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிக் மார்க்கை ரீடைன் பண்ணிட்டு டேபிள் 5ம் வியூ 3ங்கிறதையும் டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்ப என்ன ஆகும், ஒன்ஸ் யூ க்ளோஸ் த டேட்டாபேஸ் அண்ட் அகெயின் ரீஓபன், அந்த டேபிள் 1 அண்ட் டேபிள் 2 மட்டும்தான் ஃபில்டர் ஆகி தெரியணும். ஸோ இப்ப பாருங்க, இப்ப டேபிள் 1, டேபிள் 2 அது மட்டும் தெரியுது. டேபிள் ஆப்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்கிறது ஓபன் ஆஃபீஸ் பேஸ். அதாவது ஒரு டேபிள்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். To know the options handled in a table. இப்போ ஒரு டேபிள்ஸ் வரிசையா இருக்கு, அந்த டேபிள் ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம், உடனே அதனோட ப்ராப்பர்ட்டி விண்டோ வருது. அதுல என்னென்னலாம் பண்ண முடியும்? காப்பி. To copy an existing table. ஏற்கனவே இருக்கிற ஒரு டேபிள அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கிறது. Paste bar, paste special ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆப்ஷன் வரும். To paste the copied table. Delete, to remove a table. Rename, to rename a table. வேற ஒரு பேர்ல அந்த டேபிள் நேம் மாத்துறது. Edit, to edit a table in design view. So design view குள்ள போகணும்னா அந்த பர்டிகுலர் டேபிளை கிளிக் பண்ணி எடிட்னு தான் கொடுக்கணும். Open, to open a table. Then form wizard, எந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அங்கே இருந்தே to create a form based on the selected table, அதுக்கு form wizard. அதே மாதிரி report wizard, to create a report based on the selected table. Then select all அப்படின்னா எல்லா டேபிள்ஸையும் செலக்ட் பண்றது, கிரியேட் பண்ண அத்தனை டேபிள்ஸையும் செலக்ட் பண்றது. To move a field. To move a field in a table. ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய one of the fields-அ மூவ் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்? இப்போ அந்த டேபிள மார்க் ஷீட்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஃபீல்ட் காலம். எதை மூவ் பண்ணணும்? மேத்ஸ்ங்கிற காலத்தை. So you select the field column. Hold control key and left mouse button. Control key and left mouse ரெண்டையும் hold பண்ணிக்கணும். Then press right button. Drag to the new location. இப்ப மேத்ஸ்ங்கிற அந்த காலம் along with its values எங்க மூவ் ஆகணும் அப்படின்னா சயின்ஸ்ங்கிற காலத்துக்குள்ள போகணும். அப்ப சயின்ஸ் என்ன ஆகும்? மேத்ஸ் இருக்கிற காலத்துக்கு வந்துடும். So drag to the new location. அதுக்கு அப்புறமா
an arrow appears. அந்த மாதிரி பண்ணும்போது மேத்ஸ்லேருந்து சயின்ஸுக்கு ஒரு arrow appear ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நேம், இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு இருக்கு. ஸோ மேத்ஸ் காலமை இப்போ நம்ம கண்ட்ரோல் கீ அண்ட் லெஃப்ட் மவுஸ் பட்டன் பிடிச்சிட்டு ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி சயின்ஸுக்கு விட்டுருக்கோம். அப்படி காமிக்கும் போது உடனே ஒரு ஏரோ மார்க் வருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலீஸ் த பட்டன்ஸ். நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் விட்டுறணும். விட்ட உடனே the field is moved to the location. எங்க வேணும்னு நாம நினைக்கிறோமோ, லொகேஷன் சொல்லலாம், நியூ லொகேஷன் சொல்லலாம், இல்ல டெஸ்டினேஷன் சொல்லலாம். எங்க வேணுமோ அங்க மூவ் ஆயிடும். அப்ப இப்ப பாருங்க, ஸோ இப்ப என்ன ஆச்சு, சயின்ஸ் முன்னாடி வந்துச்சு, மேத்ஸ் மூவ் ஆயிடுச்சு. கிரியேட் வியூ, இது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ்ல மட்டும் இருக்கு. To create a view by specifying the tables and field names which we would like to have visible in a new table. அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்ட டேபிள்ஸ்ல இருந்து ஒரு சர்டன் ஃபீல்ட்ஸை மட்டும் எடுத்து நியூ டேபிளா வியூ பண்றதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்றது தான் கிரியேட் வியூ. அப்ப இதுல புதுசா எந்த ரெக்கார்டையும் என்டர் பண்ண மாட்டோம். ஏற்கனவே இருக்கிற டேபிள்ஸ்ல இருக்கிற ஃபீல்டையோ அந்த ரெக்கார்ட்ஸையோ எடுத்து தான் இதுல புதுசா ஒரு டேபிளா கிரியேட் பண்றோம். அப்ப இந்த டேபிளுக்கான ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் டேபிள்ஸ்ல இருந்து நமக்கு வந்துடும் அர்த்தம். டேபிள்ஸ்ல கிரியேட் வியூல போய் ஆட் டேபிள்ஸ் அண்ட் ஃபீல்ட் நேம்ஸ், சேவ் த வியூ, வியூ 1. ஸோ இதுல பை டிஃபால்ட் டேபிள்னு பேரு கொடுக்காது, பை டிஃபால்ட் வியூ அப்படின்னு தான் கொடுத்துக்கும். ஸோ வியூ 1, வியூ 2, வியூ 3 அப்படி போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வியூயிங் எ டேபிள். இப்ப நம்ம பார்த்தது கிரியேட் வியூ மூலமா ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு தான். வேற இப்படி கிரியேட் பண்ணப்பட்ட, அதாவது டேபிள் விசார்ட்ல, டேபிள் டிசைன்ல, இல்ல கிரியேட் வியூ மூலமாக கிரியேட் பண்ணப்பட்ட அத்தனை டேபிள்ஸையும் நாம பார்க்கறதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. After completing a table, there are 4 different views to see a table, இல்ல to view a table அப்படின்னு சொல்லலாம். அது எங்க இருக்கு, ஹோம்ல வியூக்கு போகணும். இப்ப பாருங்க என்னென்ன வியூஸ் இருக்குன்னு தெரியுது பாருங்க. டேட்டா ஷீட் வியூல பார்க்கலாம், பிவட் டேபிள் வியூ, பிவட் சார்ட் வியூ, டிசைன் வியூ. இந்த 4 விதத்துல நாம டேபிள்ஸை பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் நாம பார்த்தது ஃபுல்லா ஹவு டு கிரியேட் அ டேபிள் அண்ட் அந்த டேபிள்ல என்னென்னலாம் நம்ம ஆப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இனிமே queryக்குள்ள போகலாம்.